everyone. So welcome to Vedantu channel பசங்களா. Okay, so குவார்டர்லிக்கு ரொம்ப நம்ம படிக்கிறோம்னு பார்த்தா 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் அவ்வளவுதானே படிக்கிறோம். ஸோ 2 மார்க்ஸ் ஒரே ஷார்ட்டா பார்த்துடலாமா? எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் ஃபார் குவார்டர்லி அப்படிங்கிறத பார்த்து இன்னைக்கு ஒரே வீடியோல லெக்சர்ஸ்ல வைஸ் பண்ண போறோம். ஸோ நோ மோர் வெயிட்டிங், கம் ஆன், டேக் அப் யுவர் பென் அண்ட் பேப்பர்டா பசங்க. ஸோ ஒரு வைஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, பிஃபோர் தட் அதுக்கு முன்னாடி ஒரு சில நான் வந்துட்டு அப்டேட்ஸ் கொடுக்கணும். அது என்ன மேம் அப்டேட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் தி அப்டேட்ஸ். ஸோ MVSTA அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. இந்த டெஸ்ட் பற்றி நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ 4th, 5th, 11th, 12th அக்டோபர் நடக்குது, கரெக்டுங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு ஹேவ் 2.5 லேக்கு மேலே இப்போ வரைக்கும் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. நீங்களும் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. 100% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 150 crore ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு. 2 crore அளவுக்கு கிராஷ் ப்ரைஸஸ் இருக்கு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 30th செப்டம்பரோட ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகுது, சரிங்களா? ஸோ யூ ஹேவ், உங்களுக்கு பாருங்க, யூ வில் ஹேவ் ஆல் இந்தியா லெவல் ரேங்க்ல வந்துட்டு இந்த டெஸ்ட் இருக்க போகுது, ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்க போகுது. ஸோ அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், கரெக்டா? ஒரு நிமிஷம். ஸோ இந்த MVSTA பற்றி இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும். ஒரே நிமிஷம் பசங்களா, இது டக்குன்னு ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. யா, ஸோ ஃபர்ஸ்ட், ஸோ இதுதான் வந்துட்டு இந்த மாதிரி டெஸ்ட் எழுத முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு டீடைல்டு இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் லேர்னிங் அனாலிட்டிக்ஸ் தெரியும். ஒவ்வொரு டெஸ்ட்களுக்கு இந்த மாதிரி டெஸ்ட்டை பாருங்கள். ஸோ நீங்கள் அட்டம்ஸ் ஆஃப் டெய்லி டீடைல்ஸ் ஆஃப் அட்டெம்ப்ட், எவ்வளோ அட்டம்ஸ் அட்டன் பண்ணலாம், டெஸ்ட் ரேங்கிங் எவ்வளோ, எல்லா விஷயத்தையும் இந்த மாதிரி தான் இருக்கும். MVST மார்க் லிஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களோட மார்க் லிஸ்ட் பார்க்க இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களோட ஸ்டைல் ரிப்போர்ட், லேர்னிங் ஸ்டைல் ரிப்போர்ட், நீங்கள் இதெல்லாம் இன்னும் லேர்ன் பண்ணும் அப்படிங்கிற ரிப்போர்ட்டை இங்கே காட்டுவாங்க. இதெல்லாம் இன்னும் லேர்ன் ஆகணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. அண்ட் உங்களோட ஸ்கில்ஸ் ரிப்போர்ட், சரிங்களா? ஸோ இதெல்லாம் தாண்டி ட்ரிப்ஸ், ஸோ ப்ரைஸஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே ப்ரைஸஸ்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் சிங்கப்பூர் போடுறதுக்கு ட்ரிப், அந்த இன்டர்நேஷனல் ட்ரிப்ஸ்லாம் வந்திருக்கு. லேப்டாப்ஸ், ஐஃபோன்ஸ் அண்ட் மோர், ஸ்மார்ட் வாட்சஸ், இது எல்லாமே கிஃப்டா கொடுக்க வாய்ப்பு இருக்கு இந்த MVSTA, ஓகேங்களா? ஸோ இதில் AI ஒர்க் ஷாப் இருக்கு. ஸோ இந்த AI ஒர்க் ஷாப்பும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல இதெல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். லேப்டாப், ஐஃபோன் எல்லாமே அட் அ டைம்ல வெயிட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு, ரைட்டடா பசங்களா? ஸோ ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் எதுக்கெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கோ பாருங்க. ஸோ மிட்-10 நம்ம CBSE ஆன்லைன் கோர்சஸ், ஒலிம்பியாட் ஆன்லைன் கோர்சஸ் இருக்கு, சாப்டர் வைஸ். ஸோ MVSTA எழுத மொழி எதுக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, CBSEக்கு ஆன்லைன் கிடைக்கும். சாப்டர் வைஸ் டெஸ்ட் அண்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸுக்கு உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைச்சிக்கும். ஒலிம்பியாட்டுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு. அண்ட் மோஸ்ட்லி CBSE ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த MV டெஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்மளுக்கு நம்மளோட கோர்சஸும் இருக்கும், சரிங்களா? யாடா பசங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கோ டு த வெப்சைட் போங்க. உங்கள் மொபைல் நம்பர் கிளிக் பண்ணுங்க. எந்த சிட்டியில் எழுதணும், நீங்கள் டெஸ்ட் எழுதணும்ல, அது எந்த சிட்டி அப்படிங்கிறத மார்க் பண்ணிட்டு அண்ட் ஃபில் இன் யோர் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு, சரிங்களா? ஸோ பார்த்துக்கோ, நல்லா பார்த்துக்கோ. 30th செப்டம்பரோட க்ளோஸ் ஆகுது ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ 1st நவம்பர்ல இருந்து ஸோ யூ ஆர் கோயிங் டு ஹாவ் ரிசல்ட்ஸ் டிக்ளரேஷன். நவம்பர்லேருந்து ரிசல்ட்ஸ் டிக்ளரேஷன் வரப்போகுது, ரைட்டடா பசங்களா? ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா 7 to 10 இருக்கவங்க எல்லாருமே எலிஜிபிள். ஸோ ஓகேவா? அண்ட் 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சயின்ஸ் ஸ்ட்ரீம் மட்டும்தான், நாட் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்லி சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே? யாரா பசங்க? ஸோ இப்போ நாம ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்மளோட இம்பார்ட்டன்ட் லைக் இதில் எல்லாமே கலந்து தான் இருக்கும். ஸோ தட் நம்மளுக்கு ஒரு வாய்ஸ் அப்படியே ஆகும். ஸோ த ரிலேஷன் RS கிவன் பை தி செட்னு ஒரு செட் கொடுத்துருக்காங்க. டிட்டர்மைன் இட்ஸ் டொமைன் அண்ட் ரேஞ்ச். டொமைனா என்ன, ரேஞ்ச்னா என்ன உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதாவது யாரெல்லாம் கொடுத்து லைக் மேப்பிங்குள்ள வராங்களோ அவங்க பேர் டொமைன், மேப் ஆகப்படுறாங்களோ அவங்களுக்கு பேர் ரேஞ்ச், சரிங்களா? ஸோ இப்போ X, Yங்கிறது தான் உங்களோட ரிலேஷன் ஸ்டெப். ஸோ இப்போ எக்ஸுக்கு என்னென்னலாம் போட சொல்றாங்க, 0, 1, 2, 3, 4, 5 போட சொல்றாங்க. இப்போ எக்ஸுக்கு என்னெல்லாம் போட சொல்றாங்களோ போடுங்க. யூ அப்ளை இட், ஓகேங்களா? போட்டு பாருங்க. ஸோ போட்டால் ஒய்க்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒய்ங்கிறது X + 3, அப்போ 0 + 3 which is 3. நெக்ஸ்ட் y is equal to 1 + 3, that is 4. Next implies y is equal to 2 + 3, that is 5. இது என்னடாப்பா, 6. y is equal to 4 + 3, that is 7. y is equal to 5 + 3, that is 8. ஓகேங்களா? இதுதான் வந்து உங்களோட ரிலேஷன். டிட்டர்மைன்
its domain and range. Domain na என்ன சொன்னேன், யாரெல்லாம் அதாவது x-க்கு பதிலா யாரை போடுறீங்களோ அவங்களுக்கு பேர் domain represent. So இப்போ x-க்கு பதிலா யாரை போட்டிருக்கோம், so domain set equal to 0 1 2 3 4 and 5. ஓகேங்களா? ரேஞ்சுங்கிறது இதோட ஆன்சர்ஸ், யாரெல்லாம் ஆன்சர் ஆக வந்திருக்காங்களோ அவங்க எல்லாருமே. so 3 4 5 6 7 8. அவ்வளவுதான், domain and range முடிஞ்சிருச்சு. let f be the function from r to r. r ல இருந்து r க்கு ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ரியல் நம்பர்ல இருந்து ரியல் நம்பருக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகுது, ஃபங்க்ஷன். and f of x is equal to 3x minus 5. find the values of a and b. a ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. என்ன சொல்லிருக்காங்க, a இங்க பாருங்க, a, 4 belongs to f. a, 4 belongs to f னா என்ன அர்த்தம், a வை இன்புட்டா கொடுத்தா ஃபங்க்ஷன்ல அதோட ஆன்சர் அவுட்புட் வந்து 4. புரியுதா? அப்ப இதுதான் நம்மளோட f of x, 3x minus 5. ஸோ அப்போ இன்புட்னா x. அப்போ x பதிலா ஏன்னு கொடுத்தீங்கன்னா அதோட ஆன்சர் என்னது 4. அப்போ 3a is equal to 9, a is equal to 3. ஏன்னா இங்க இருக்க 5 இங்க வந்தா பிளஸ், ஸோ 9 and this become 3. நெக்ஸ்ட் இவங்களுக்கும் அதே விஷயம் தான், 1, b belongs to f, which means 1 நான் இன்புட்டா கொடுத்தா b ஆன்சர், 1 நான் இன்புட்டா கொடுக்கணும். which is b is your answer. So minus 2 is equal to b. a ஓட வேல்யூ 3 and b ஓட வேல்யூ minus 2. next இதுக்கு பேர் வந்துட்டு காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ ஃபைண்ட் a ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க, g of f, gof னா என்ன, g குள்ள fc, f of x. நல்லா பார்த்துக்கோ, f of x னா இன்புட் வந்து x alone. சரியா? xங்கிற ஃபங்க்ஷன்ல இன்புட்டை கொடுக்கணும். சரியா? xங்கிற இன்புட்டுக்கு அவுட்புட் என்னது, x2 minus 1. நீங்க x கொடுத்தீங்கன்னா x2 minus 1 அது தரும். கரெக்டா? இப்போ இது ரொம்ப டிஃப்ரெண்ட். இப்போ ஏன்னா இங்க இன்புட் வந்து x கிடையாது, x2 minus 1. ஸோ xக்கு பதிலா x2 minus 1 இருக்கணும். சரிங்களா? இங்க தானே x இருக்கு, x2 minus 1 minus 2. ஸோ அப்போ x2 minus 3. ரைட்டா? இதுக்கு a போட்டா 1 ஆன்சர். ஓகேங்களா? இவங்களுக்கு a ன்னு போட்டா 1 is your answer. அப்போ GOF of a is equal to 1. GOF னா என்னது, இதுதான் GOF. இது ஒரு ஃபங்க்ஷன், இதுல a வ போட்டிருக்காங்க. அப்போ a square minus 3 is equal to 1. a square is equal to 4. அப்போ a is equal to plus or minus 2. a க்கு என்னென்ன வேல்யூ ஒரு பசங்களா, plus or minus 2. சரிங்களா? ஓகே. இஃப் b cross a, அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்டோட ஒரு ஃபார்முலா என்னன்னா, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் செட்ல இருந்து வந்தவங்க. சரிங்களா? அப்ப ஏங்கிற செட்ங்கிறது செகண்ட் எலிமெண்ட், செகண்ட் செட். அப்ப செகண்ட் செட்ல இருந்து என்னென்ன எலிமெண்ட் வந்திருக்கு, 3 4, நெக்ஸ்ட் 3 4 3 4. யூனிக்கான எலிமெண்ட் மட்டும் தான் எழுதணும். நெக்ஸ்ட் பிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் செட்ல இருந்து யார் இருக்கா, -2 0 3. அவ்வளவுதான். ஸோ ஏனா பினா என்ன எழுதியாச்சு, யூனிக்கான எலிமெண்ட்ஸ் மட்டும். ரெப்ரசன்ட் த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனை அண்ட் ஆரோ டயக்ராம் அண்ட் டேபிள் ஃபார்ம் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணும். ஆரோ டயக்ராம்னா என்னடாப்பா, இப்படி ஒரு சர்க்கிள் இருக்கும், இப்படி ஒரு சர்க்கிள், இப்படி ஒரு சர்க்கிள். கரெக்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எல்லாத்தையும் இங்கே எழுதிக்கலாம். 1 2 3 4 5. நெக்ஸ்ட் 2 3 4. ஸோ ஆரோ டயக்ராம் போடுங்க பார்க்கலாம். யாருக்கு மேப் ஆகுறா, 1 2க்கு மேப் ஆகுது. 2 is also mapped to 2. 3 is also mapped to 2. 4 is also mapped to 3. 5 is mapped to 4. அவ்வளவுதான். இதுதான் ஆரோ டயக்ராம். டேபிள் ஃபார்ம்னா x ஓட வேல்யூ தான் டொமைன், அதாவது 1 2 3 4 5. அப்ப f of x என்ன, அவுட்புட் என்ன அவுட்புட் வந்திருக்கு, இதுக்கு 2, இதுக்கும் 2, இதுக்கும் 2, இதுக்கு 3, இதுக்கு 4. கரெக்டா? எழுதியாச்சு. புரியுதாடா பசங்களா? எஸ். ஸோ இங்க வந்து f of x நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் f of x. ஸோ f of -1 என்னன்னு கேட்டிருக்காங்க. உங்களோட f of x என்னது, x2 minus 5x plus 6. புரியுதா? இப்போ -1 நம்ம இன்புட்டா கொடுக்கணும். இப்போ f of -1, x இருக்க இடத்துலலாம் -1 we have to replace it. இப்போ இதுக்கு பதிலா -1.
இதுக்கு பதிலா -1 plus 6. So 1 plus 5 plus 6. That is 12. Next, இவங்களை 2a போடணும். f of x is equal to x square minus 5x plus 6. So put 2a here. x க்கு பதிலா 2a போடணும். கரெக்டா? So 2a the whole square minus 5 into 2a plus 6. So 4a square plus minus 10a plus 6. That's it. அவ்வளவுதான். வர வேல்யூவை எழுதணும். அவ்வளவு வந்துருச்சு. நெக்ஸ்ட் இது என்னது? இது உள்ளுக்குள்ள இருக்கு காம்போசிஷன். இல்லப்பா காம்போசிஷன். அப்போ FOF நம்மளுக்கு என்னன்னு தெரியும். FOFனா என்னது? F குள்ள f of x. So f of x னா என்னது? So they are asking about f of x னா என்னது? இதுதான் உங்களோட f of x. அதாவது 2x minus 1. 2 ஆல மல்டிபிள் பண்ணிட்டு -1 பண்ணும். அவ்வளவுதான். கரெக்டா? 2 ஆல மல்டிபிள் பண்ணி -1 பண்ணும். இப்போ f of this function x கிடையாது. 2x minus 1. அதாவது x இருக்க வேண்டிய இடத்துல இவ இருக்கான். இது என்ன பண்ணுது ஆக்சுவலி? அந்த நம்பரை 2 ஆல மல்டிபிள் பண்ணிட்டு -1 பண்றோம். அதுதானே? அப்போ இங்க இருக்க நம்பரை 2 ஆல மல்டிபிள் பண்ணிட்டு -1 பண்ணணும். So what is it? 4x minus 2 minus 1. So 4x minus 3. So உன்னோட ஃபங்க்ஷன் வந்து 4x minus 3. இப்போ நம்மளுக்கு k போட்டா 5 வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ FOFல எக்ஸுக்கு பதிலாக k போட்டிங்கன்னா 5 வருமாமா? சரிங்களா? போடுங்க. அப்போ என்னது? 4k minus 3 equal to 5 டாப்பா. இங்க இருக்க -3 இங்க வந்தா +3. அப்ப k is equal to 2. ஈஸி இல்ல? ஒன்றும் இல்லடா பசங்க. உள்ளுக்குள்ள ஒருத்தங்களை போடுறோம். சரிங்களா? இப்போ இது என்னது? எப்பயும் போடலாம். இப்போ பிங்கிறவங்க என்னது? பிங்கிறவங்க இட் இஸ் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் செட். ஃபர்ஸ்ட் செட்ல யார் இருக்காங்க? -2 இருக்காங்க, 0 இருக்காங்க, 3 இருக்காங்க. நெக்ஸ்ட் பில ஏல யார் இருக்காங்க? இட் இஸ் ஒன்லி 3 and 4. யூனிக்கா 3 and 4 மட்டும்தான் இருக்கு. நெக்ஸ்ட் show that R is a function. Function show பண்ண சொல்றாங்க. ஓகேவா? ஃபங்க்ஷன் ஷோ பண்ணும். ஃபங்க்ஷன்னா என்னது? ஃபங்க்ஷனுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுலக்கு ஒவ்வொருத்தருக்கும் டொமைன் செட்னா ஃபர்ஸ்ட் செட் ஃபுல்லாமே டொமைன். அப்போ இதுல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இமேஜ் இருக்கா? 1க்கு இமேஜ் இருக்கா? இருக்கு. 2க்கு இமேஜ் இருக்கா? இருக்கு. 3க்கு இமேஜ் இருக்கா? இருக்கு. 4க்கு இமேஜ் இருக்கா? இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு இமேஜ் தானே வந்திருக்கு. 1க்கு 2-3 இமேஜ் இருக்கா? இல்ல 1க்கு 2ன்னு ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கு. ஸோ எவ்ரிஒன் இதை நம்ம ஆரோ டயக்ராம் வச்சு கூட காட்டலாம். சரிங்களா? ஒன் 2 3 4 2 4 6 8 10. சரிங்களா? 1 is mapped to 2, 2 is mapped to 4, 3 is mapped to 6, 4 is mapped to 8. கரெக்டா? எல்லாத்துக்குமே ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கு. Since x has unique image for every element f, for each element in x. x ல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் யூனிக் இமேஜ் தான் இருக்கு. so it is a function. அதனால it is a function. ரைட்டடா பசங்க? இதுல டொமைன் அண்ட் ரேஞ்ச் எனக்கு டொமைன் இது எல்லாருமே யாரெல்லாம் மேப்குள்ள வந்திருக்காங்களோ டொமைன். ஸோ இப்போ உங்களோட டொமைன் செட்டுங்கிறது கம்ப்ளீட் எக்ஸ் செட் 1 2 3 4. கோடொமைன் அப்படின்னா கம்ப்ளீட் ஒய் செட். இந்த பேர் இருக்குல்ல, அந்த பேரை போட மறந்துடாது. திஸ் இஸ் எக்ஸ், திஸ் இஸ் அண்ட் திஸ் இஸ் எஃப் அப்படிங்கிறத இல்லை இது ஆறுங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ 2 4 6 8 10. ஓகேங்களா? ரேஞ்ச்னா இதுல யாரெல்லாம் மேப் ஆயிருக்காங்களோ அவங்க மட்டும்தான். 2 4 6 8 மட்டும்தான். 2 4 6 8 மட்டும்தான். யார் மேப் ஆயிருக்காங்களோ only that element. Okay? Yes. So whether check this below function is a function. Function ஆன்னு கேக்குறாங்க. ஒருத்தங்க ஃபங்க்ஷனா இல்லையான்னு எப்படி மேம் செக் பண்ணோம் அப்படின்னா, இப்படி ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டு டெஸ்ட் பண்ணலாம். இந்த லைன் மூவ் ஆகும் போதெல்லாம், ஓகேவா, இந்த லைனை அக்ராஸ் இந்த ஃபங்க்ஷன்ல நான் மூவ் பண்றேன். இப்படி மூவ் பண்ணும் போதெல்லாம் ஒரு பாயிண்ட்ல தான் கரெக்டா இன்டர்செக்ட் பண்ணும். ஆனா நம்மளுக்கு 2 பாயிண்ட்ஸ்ல இன்டர்செக்ட் பண்ணிருக்கு. ஸோ இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன்.
the vertical line, ஓகேங்களா, the vertical line intersects 2 points. So it is not a function. ஓகேவாடா பசங்களா? அண்ட் அதே மாதிரி தான் இவங்களுக்கும் இப்படி ஒரு vertical line போடுவீங்க, across மூவ் எங்க மூவ் பண்ணாலும் சரி ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் intersect பண்ணுது. The vertical line, the line intersects at only one point. So they are, it is a function. It is a function. Next dapa இவங்கள எழுதணும். We have to write a cross b. First அப்ப a என்ன b என்ன எழுதணும். a set அவங்க கொடுத்துட்டாங்க 1, 2, 3 னு. b set என்னது? x is a prime number less than 10. Less than 10 விட இருக்கிற prime number யாரு? 2, 3, 5 and 7. வேற யாரும் வர மாட்டாங்க. a cross b. So a cross b னா என்னது? a ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் b கூட ஜாயின் பண்ணி வைக்கிறோம், மேட்ச் பண்ணும். So 1 இவங்க கூட மேட்ச் பண்ணும். 1, 2, 1, 3, 1, 5 and 1, 7. நெக்ஸ்ட் என்னது? 2வை அவங்க கூட மேப் பண்ணும். 2, 2, 2, 3, 2, 5 and 2, 7. ரைட்? நெக்ஸ்ட் 3. அவ்வளவுதான்டா பசங்க. நெக்ஸ்ட் என்னது? b cross a. ஸோ பியில் இருக்கிறவங்களை கொண்டு போய் எழுதணும். 2வை கொண்டு போய் 1, 2 and 3 கூட மேட்ச் பண்ணும். நெக்ஸ்ட் 4 3 ஸோ 3யை கொண்டு போய் 1, 2 and 3 கூட மேட்ச் பண்ணும். நெக்ஸ்ட் என்னப்பா? 5. நெக்ஸ்ட் 7. அவ்வளவுதான்டா பசங்க. ஸோ இதுவும் வேற வேற, பட் யூ ஹாவ் டு ரைட் இட். ஸோ இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க, ஃபைண்ட் இஃப் GOF and OGF is equal. Fine. FOG. FOG-னா என்னது? F-க்குள்ள G of x. G of x என்னன்னு கொடுத்துருக்காங்க? என்னது? 6x minus k. அப்படின்னா என்ன அர்த்தம்? x இருக்க வேண்டிய இடத்துல 6x minus k போனீங்க. x என்ன பண்றாங்க? 3ஆல மல்டிபிள் பண்ணி 2 டைம்ஸ் மல்டிபிள் ஆட் பண்றாங்க, ரைட்? ஸோ அப்போ அதே மாதிரி தான் இவங்கள 3ஆல மல்டிபிள் பண்ணிட்டு 2 டைம்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ 9 18x minus 3k plus 2. அவ்வளவுதான். ஓகே? GOF. GOFனா G குள்ள f of x. f of xங்கிறது 3x plus 2. ஸோ இப்போ g of x என்ன பண்றாங்கன்னு பாருங்க. 6 கூட அவங்க மல்டிபிள் பண்ணிட்டு மைனஸ் கே பண்றாங்க. அதே தான். அப்போ இவங்களை 6 கூட மல்டிபிள் பண்ணிட்டு மைனஸ் கே பண்ணணும். புரியுதாடா பசங்களா? ஸோ இதுவும் ஈக்குவல். இவங்களை மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா 18x plus 12 minus k equal to இங்க இருக்க ஆன்சர் 18x minus 3k plus 2. சரிங்களா? 18x கேன்சல் ஆயிரும். இங்க இருக்க minus 3 இந்த சைடு வந்தா plus 3. இங்க இருக்க 12 இந்த சைடு வந்தா minus 12. ஸோ அப்போ 3k plus minus k equal to 2 minus 12. So which is 2k is equal to minus 10. அப்போ k is equal to minus 5. k ஓட வேல்யூ என்னது? minus 5. சரிங்களா? ஓகே. செக் வித் திஸ் question. நம்ம கிட்ட ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. டிட்டர்மைன் வெதர் த ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஓகே? நம்ம கிட்ட ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரா செக் பண்ணி பாருங்க, இமேஜ் இருக்கான்னு பார்க்கணும். இது நேச்சுரல் நம்பர் போகணும். அப்போ வர நம்பர் ஒரு நேச்சுரல் நம்பரா இருந்தா இட் இஸ் அ ஃபங்க்ஷன், இல்லைன்னா இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஸோ இப்போ எக்ஸுக்கு 3 போட்டிங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் என்னடாப்பா? 3 square plus 1, 9 plus 1, 10. It is a natural number. Next, x-க்கு 4 போட்டிங்கன்னா 4 square plus 1, which is 17. And x-க்கு 5 போட்டிங்கன்னா 5 square plus 1, which is 26. Next, x-க்கு 6 போடணுமா? 6 போட்டிங்கன்னா 37. 8 போட்டிங்கன்னா என்னடா ஆகும் பசங்களா? 8 square plus 1, which is 65. இது எல்லாருமே ஒரு natural number தானே? Yes. So the given relation
அப்போ given relation R is a function. ஏன்? Because since every x has unique n. எல்லாத்துக்குமே unique n இருக்கு. So it is a function. Okay. So second chapter குள்ள வரண்டா பசங்களா. Solve 5x congruent to 4. நம்மளுக்கு x தான் வேணும். சரியா? இந்த congruentக்கு என்ன அர்த்தம்னா இப்போ நீங்க 5x 6 ஆல டிவைட் பண்ணா 4 ரிமைண்டர் அப்படினா அப்ப 5x இங்க இருக்க 4 இந்த சைடு வந்தா -4. அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கும்? ரிமைண்டர் 0 ன்னு அர்த்தம். சரிங்களா? எப்போ ஒருத்தங்கள ரிமைண்டர் 0 வரும்? when this number is come it is a multiple of 6. multiple of 6 ஆ இருந்தா தான ரிமைண்டர் 0 வரும். அப்போ 5x - 4ங்கறவங்க 6 ஓட மல்டிபிள்ஸ். கரெக்ட்? அப்போ 5x is equal to 6k plus 4. அப்போ x is equal to 6k plus 4 divided by 5. யாரா பசங்களா? So வேல்யூவா போடலாமா? when you put 1 அவ்வளவுதான். this is enough நினைக்கிறேன். 1 போட்டீங்கன்னா 10, 2 வரும். 2 போட்டீங்கன்னா 12. 1 போட்டா 10 வருதா? so x is equal to 2. next 3 போட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? 2 போட்டா வராது. 12 plus 4 16. 3 னா 18 plus 4 22 வராது. next 4 போட்டீங்கன்னா 24 28 வராது. 5 னா 30 34 வராது. 6 னா 36 36 plus 4 40 அப்போ வரும் 8 ன்னு சொல்லிட்டு. கரெக்ட்டுங்களா? ஸோ எப்பெல்லாம் 6ஓட மல்டிபிள்ஸா வருதோ அப்போ. ஸோ இப்போ கேக்கு பார்த்தீங்கன்னா 1 போடும் போது 6 போடும் போது நெக்ஸ்ட் எப்போ கிடைக்கும்? 6 into 6 அப்படி வரும்போது தான் வரும். ஸோ தென் 16 நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 26 36 46 இப்படிலாம் இருக்கும்போது உங்களுக்கு வேல்யூஸ் இருக்கும். ஓகேவாடா பசங்களா? தட்ஸ் இட். ஓகே. இன்னும் ஜிபி இது ஒரு ஜிபி சீக்வன்ஸ். ஃபைண்ட் டிகே. ஜிபி சீக்வன்ஸ் அப்படின்னால யார் ரெண்டு பேர்த்த தெரிஞ்சுக்கலாம்? ரெண்டு பேர்த்த தெரிஞ்சுக்கணும். ஏ வந்து 729. ஆர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரெண்டு பேர்த்தோட டிவிஷன். ஸோ அப்போ 729யும் 243யும் டிவைட் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு 243 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும். சார்டா பசங்க மாற்றி மல்டிபிள் பண்ணிட்டோம். எப்பவுமே என்னது? செகண்ட் டேர்ம் வெர்சஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ திஸ் பிகம் 1/3. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகும்? நம்மளுக்கு T7 வேணும். T7ங்கிறது எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து ஆர் 6 டைம் மல்டிபிள் பண்ணா 7th டேர்ம் கிடைச்சிருக்கும். கரெக்டா? ஆர் பார் 6. am I right? ஸோ 729 into 1/3 பவர் 6 சரிங்களா? ஸோ 3 power 6 3 power 6 இருக்கா? ஸோ 3 power 2 வந்து 9. அப்போ 9 into 9 into 9 ஒரு 3 9 இருக்கும். ரைட்டாடா பசங்களா? இவங்களை கேன்சல் பண்ணீங்கன்னா 81. இவங்களை கேன்சல் பண்ணீங்கன்னா 1. ஸோ T7ஓட வேல்யூ என்னது? 1. ஓகே. 7வது டேர்ம் 1ஆ தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம கிட்ட சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கு. 1 + 2 + 3 வந்து அப் டு k வந்து 325. இது வந்து சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர் ஃபார்முலா என்னது? k into k plus 1 divided by 2. இதோட ஆன்சர் 325. நெக்ஸ்ட் நம்ம கிட்ட 1³ + 2³ plus up to k³ கேட்டிருக்காங்க. இது சம் ஆஃப் கியூப் நம்பர். ஃபார்முலா என்னது? k into k plus 1 divided by 2 the whole square தான். சரிங்களா? அப்போ 325 ஓட ஸ்கொயர். So they are asking what is 325 square? ஸோ அவங்களோட ஸ்கொயரோட ஆன்சரை மட்டும் நீங்கள் இங்கே போட்டிங்கன்னா போதும் பசங்களா. 1 sec. So what is 325 into 325? 105625. நெக்ஸ்ட் இது எல்லாமே ஒரு காம்போசிட் நம்பரான்னு சொல்லணும். ஒரு காம்போசிட் நம்பரான்னு சொல்றதுக்கு என்ன பண்ணும்? இட் இஸ் மல்டிபிள் ஆஃப் சம்திங் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ 7 into 5 into 3 into 2 plus 3. இதுல இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், ரெண்டு டேர்ம் இருக்கு.
இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து 3 காமனா எடுக்கலாம். ஏன்னா ரெண்டு டேர்மும் 3 இருக்குல்ல. அப்ப 7 into 5 into 2 plus 1. So overall it is a multiple of 3. So it is a multiple of 3. Yes, it is a composite number. சரிங்களா? Find the number of terms. இதுல இருக்க number of terms நம்ம தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு first term a வந்து r. See, a வந்து 4. r என்னது? 8 divided by 4, that is 2. ரைட்டா? லாஸ்ட் டேர்ம் நம்மளுக்கு 8127 இருக்கு. எப்படி லாஸ்ட் டேர்ம் 8127 இருக்கும்? ஒரே நிமிஷம். ஸ்டார்ட் ஆக சொன்னா this is only 92. லாஸ்ட்ல the question mark வந்து இப்படி ஆயிடுச்சு. ஓகே, so only 92. yeah, done, fine. சரி, ஓகே. இப்போ நம்மளுக்கு லாஸ்ட் டேர்ம், அதாவது இது என்ன டேர்ம்னு தெரியாது, அதோட ஆன்சர் எனக்கு 8192ன்னு தெரியும். ரைட்டா? என்ன டேர்ம்னே தெரியாது. ஸோ வாட் இஸ் த ஃபார்முலாடா பசங்களா? டிஎன் ஃபார்முலா என்னது? a into r par n minus 1. கரெக்டுங்களா? அப்போ 4 into 2 par n minus 1 ஓட ஆன்சர் 8192. ஸோ 2 ஆல இதை டிவைட் பண்ணிடும். சரி, 4 ஆல டிவைட் பண்ணிடுங்க. ஸோ 2 par n minus 1 8192 4 ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? 2, இது 0, 14, 4 னா reminder 3, 8. So 200848. 2048. So 1048 எப்ப கிடைக்கும் தெரியுமா? 2000. அப்போ 1024 into 2. 10242ங்கிறது 10 power 2 power 10. This is 2 power 10 and this is 2. So this is 2 power 11. அப்போ n minus 1ங்கிற இடத்துல 11 இருக்கு. அப்போ n is equal to 12. எவ்வளோ பசங்க மொத்தம் எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்கும்? 12 டேர்ம்ஸ் இருக்கும். HCF எப்படி HCF கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை LCM மெத்தட்ல பண்ணுங்க. ஸோ 20, 25, 25, 25. If we take 25 as common, ஸோ என்ன கிடைக்கும்? 10101. Again, if we take ஓகே, இப்படி இருக்கட்டும். இப்போ இதுல so 25, 25, 25 இருக்கா? Take 5 as common. Prime factorization. So 50505. Next 5 common எடுத்தா 10101 வரும். இது எப்படியே வச்சுக்கலாம் நினைக்கிறேன். 363636, right? If you take 6 is common, 60606 வரும். அகைன் 6 வெளியே எடுத்தனா 10101, ரைட்? பாருங்கடா பசங்க. ஸோ இதுக்கு ஹெச்சிஎஃப் காமனா வர ஹையஸ்ட் நம்பர் என்னது? இதுதான். ஸோ யுவர் ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு 10101. ஓகே, ஸோ டெஃபினெட்லி ஈக்குவல் டு 10101. அவ்வளோதான். நெக்ஸ்ட், வாட் இஸ் தி டைம் 15 hours பிஃபோர் 11 PM? அதாவது 11 மிட் நைட். ஓகேவா? மிட் நைட் 11 மணிக்கு முன்னாடி 15 மணி நேரம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. தேர் ஆஸ்கிங் ஒன்லி ஹார்ஸ், ரைட்? ஹார்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? போதும், டேக் 12. சரியா? ஸோ அப்போ 15 ஹார்ஸ் 15 mod 12 எடுத்தா போதும். சரியா? இப்போ mod 12, ஏன்னா ஒரு நாளைக்கு கிளாக்ல 12 மணி நேரம் தான் காட்டும். கரெக்டா? அப்போ 15 ஹார்ஸுக்கு முன்னாடி மொத்தமா 15 ஹார்ஸ் எடுக்கலாம். 15 ஹார்ஸ் எடுக்கலாமா இல்ல வேற யாரும் எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ 3. அப்போ 15 ஹார்ஸ் வேண்டாம், 3 ஹார்ஸ் முன்னாடி பார்த்தா போதும். 11 PMக்கு முன்னாடி 3 மணி நேரம் என்னது? 11 PMக்கு பிஃபோர் 3 ஹார்ஸ் முன்னாடி என்னன்னு கேட்டீங்கன்னா 8 PM. The time is 8 PM. சரிங்களா? ஓகே, ஃபைண்ட் தி சம். இதோட சம் கேட்குறாங்க. இது வந்து ஒரு இன்ஃபைனைட் சீரீஸ், அதுவும் இல்லாமல் இது ஒரு ஜிபி சீரீஸ். பார்க்கத்தாலே தெரியுதா? A வந்து 3 and R வந்து 1/3 and it is an infinite series. Infinite series ஓட formula என்னது? Sum of series. So Sn is equal to A, Sn இல்ல, S infinity equal to A by 1 minus R. அவ்வளோதான், A by 1 minus R. So 3 divided by 1 minus 1/3, which is 2/3. So 3 divided by 2/3, அப்போ 9/2. Sum என்னடப்பா? 9/2.
நெக்ஸ்ட் இவங்களை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ 1 3 2 ஜஸ்ட் டிவைட் பை 2. 2ஆல் டிவைட் பண்ணுங்க. 6 ரிமைண்டட் 1, 9 1 2. நெக்ஸ்ட் 2ஆல் எடுத்தீங்கன்னா 3 4 5 6. Again if you take 2 1 17 2 8 6 6 4 3 3 2. Again 3 3 2 2ஆல் எடுத்தீங்கன்னா 1 6 6 8 3. ஒரே நிமிஷம் தான் பசங்களா. Sorry, this is 8 16 தானே 8. So 4 3 2. Take 4 3 2 is common. 4 3 2. So 2 1 6. Again 2 வெளியே எடுத்தீங்கன்னா 108. Again 2 வெளியே எடுத்தீங்கன்னா you will get 5 4. Again 2 எடுத்தீங்கன்னா 3 9 3. ஓகேங்களா? எத்தனை 2 இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9. 9 2s are there and 3 3s are there. ஓகேங்களா? அப்போ இது வந்து equal to 2 power 9 into 3 power 3. A ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 9 and B ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 3. ஸோ ஒரு சீக்வன்ஸ் ஏபியில் இருக்கா இல்லையான்னு நம்ம கிட்ட சஜஷன் கேட்டாங்கன்னா என்ன பண்ணும்? ஏபி அப்படின்னாலே அவங்களோட டிஃபரன்ஸ் ஈக்குவல். கரெக்டா? அப்போ இவனுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குமா? 18 minus k-க்கும் 3 plus k-க்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். 18 minus 3 minus k 15 minus 2k. நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேர்த்தோட டிஃபரன்ஸ் 5k plus 1ல இருந்து 18 minus k-வை சப்ராக்ட் பண்ணீங்கன்னா ஸோ 6k minus 17. இதுவும் ஈக்குவல். ஸோ ஈக்குவல் தானே, கான்ஸ்டன்ட் தானே. ஸோ they will be equal. அப்போ 15 minus 2k is equal to 6k minus 17. சரிங்களா? இங்க இருக்க 2 இங்க வந்துரும், இங்க இருக்கவங்க வந்துருவாங்க. ஸோ this is 9 39 is equal to 8k. Forty-two is equal to 8k வா? One sec பசங்களா. Okay, one sec. T2 minus T1 is equal to T3 minus T2. கரெக்ட்டுங்களா? So 18 minus k minus 3 plus k equal to 5k plus 1 minus 18 minus k. So 18ல 3 போச்சுன்னா 15 minus k minus 2k. 5kல இங்க ஒரு k வந்துச்சுன்னா 6k plus 1 minus 17. இது கரெக்ட் தான். ஸோ இங்க இருக்க minus 2 இங்க வந்தா plus 2. So 15 plus 17 is equal to 6k plus 2k, that is 8k. இவங்கள சப்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா பசங்களா? ஸோ ஆட் பண்ணா 2 which is 32. அப்போ k ஓட வேல்யூ என்னது? 4. k ஓட வேல்யூ என்னது? 4. சரிங்களா? This is not the answer. Next, show that the square of an odd integer is of the form. அதாவது odd integer ஸ்கொயர் பண்ண. ஒரு odd integer பார்க்க எப்படி இருப்பாங்க? So let n be the odd integer. அப்போ அவங்க 2k plus 1 இப்படி தானே இருப்பாங்க. ஸோ இப்போ n ஸ்கொயர் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ 2k plus 1 the whole square என்ன வரும்? ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? 4k square plus 2 4k plus 1. சரிங்களா? ரைட். இப்போ என்ன பண்ணலாம்? இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து 4 காமனா எடுக்கலாமா? இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் வரும். இந்த ஃபார்மேட்ல +1 இருக்கு, +1 இருக்கு, 4ம் இருக்கு, 4ம் இருக்கு. ஸோ இப்போ q இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா? இவன் இருக்கான். ஸோ அவங்க ஃபார்மேட்ல தான் இருக்காங்க. எஸ், they are formed like where q is equal to k square plus k. q க்கு பதிலா k square plus k.
So hence proved. நம்ம proof பண்ணியாச்சு. Find the least number that is divisible by first 10 natural numbers. ஓகேவா? எந்த அதாவது least numberனா LCM. ஓகேவா? That is divisible by first 10 natural numbers. 10 நம்பராலேயே அவங்க டிவைட் ஆவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு LCM கேட்டிருக்காங்க. So அப்போ அந்த நம்பர் 1 ஆலே டிவைட் ஆகும். So the LCM should divided by யாரால டிவைட் பண்ண போறணும் ஒரு நம்பர் x be the number. ஓகேவா? 1 ஆலே டிவைட் ஆகும், 2 ஆலே டிவைட் ஆகும், 3 ஆலே டிவைட் ஆகும், 4 ஆலே டிவைட் ஆகும், 5 6 7 8 9 10 இவங்க எல்லாத்தாலே டிவைட் ஆகுற நம்பர் தான் x. சரிங்களா? சோ LCM எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்டா பசங்களா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நாலோட LCM உனக்கு தெரியும். 1 2 3 4 ஓட LCM என்னது? சோ இட் இஸ் 12. கரெக்ட்டா? ஏனா 2 டேபிள்லயே வரணும், 3 டேபிள்லயே வரணும், 4 டேபிள்லயே வரணும். உங்க எல்லா டேபிள்லயும் வர ஒரு ஆள் வந்து 12 தான். Am I right பசங்களா? Yes, that is 12. So first 4 1 LCM of 1 2 3 4 வந்து 12. அத fix பண்ணிப்போம். Next 5 6 7 5 6 ஓட LCM of 5 6 7 5 6 ஓட 7 ஓட LCM என்னது? எல்லாத்தோட மல்டிபிள்ஸ் தான். So 5 6 7 மூணு பேர் டேபிளே வரணும்னா அவங்க மூணு பேரோட மல்டிபிள்ஸ் இருக்கணும். So 5 into 6 into 7 5 into 6 into 7 னா so this 30 30 into 7 it is 210. சரிங்களா? this 210. okay, next 8 9 10 8 9 10 ஓட LCM so 8 9 10 ஓட LCM வந்து 720. சரிங்களா? இப்போ இவங்களோட லீஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். வாட் இஸ் தி LCM of 12 210 and 720 கண்டுபிடிக்கலாமா? ஸோ 12 எப்படி எழுதலாம்? 12 நீங்க எப்படி எழுதிக்கலாம்? ஸோ 2 into 2 into 3 சரியா? 210 எப்படி எழுதலாம்? 210 எப்படி எழுதலாம்னா 3 into 7 into so 2 into 3 into 7 into 5. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 720 எப்படி எழுதலாம்? 8 into 9 into 10 8ங்கிறது 2 cube. இங்க ஒரு 2 வரும். 2 power 4 2 power 4 நெக்ஸ்ட் இது 3 ஸ்கொயர் ஒரு 5 வரும். சரிங்களா? ஸோ அப்போ LCM என்னன்றது என்ன பசங்களா? ஸோ வாட் இஸ் LCM? ஸோ 2 power 4 வரைக்கும் வரும். நெக்ஸ்ட் 3 ஸ்கொயர் வரைக்கும் வருவாங்க. நெக்ஸ்ட் ஒரு 5 இருக்கு அண்ட் ஒரு 7 இருக்கு. சரிங்களா? ஸோ 2 power 4 னா இட் இஸ் 16 and 9 into 35. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணா 144 into 35. ஸோ 144யும் 35யும் மல்டிபிள் பண்ணா வாட் இஸ் யுவர் ஆன்சர் பசங்க? 2520. அவ்வளவுதான். ஓகே, தட்ஸ் இட். Actually, this is 5 marks. I have taken this wrongly. Okay, so commute x 10 power 4 is equal to concurrent x. So, பசங்களா இதை பொறுமையா கண்டுபிடிச்சிட்டு வரலாம். சரியா? 10 power 4 is concurrent to x mod 19. சரிங்களா? Actually, அப்ப 10 square என்னது? 100 mod 19. 100 like 19 100 டிவைட் பண்ணீங்கன்னா எவ்வளவு மல்டிபிள்ஸ் இருக்க போகுது? So if you take 5 into 19, it is almost 95. அப்போ இதோட வேல்யூ வந்து 5 mod 90. கரெக்ட்டுங்களா? அப்போ 10 power 4 வரணும். 2 ஸ்கொயர் பண்ண இங்கே நான் ஸ்கொயர் பண்றேன், which is like I'm just squaring. இந்த நம்பர் ஸ்கொயர் பண்றீங்கன்னா அப்போ இதுவும் ஸ்கொயர் ஆகும். கரெக்ட்டுங்களா? So what is it? 25 mod 19. 25 க்கும் like it will be 6 is your remainder. So this is 6 mod 19. அப்போ x இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா? 6. 6 is your value. Next பாருங்க, இந்த sum already பண்ணியாச்சு. We have to, and this is a 5 mark sum. Okay, leave it.
find the number of terms. இதுல இருக்க number of terms என்னன்னு கேட்டிருக்காங்க. 3, 6, 9 up to எவ்வளோ டேர்ம் இருக்கும் பசங்களா? up to 111, ரைட்டா? So this is here. A is equal to 3 and D என்னடா பசங்களா 6 minus 3 that is 3. DU 3 தான். So நம்ம கிட்ட லாஸ்ட் டேர்ம் இருக்கு L is equal to 111. நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? N கேட்டிருக்காங்க. What is the formula? N is equal to L minus A by D plus 1. That is 111 minus 3 divided by 3 plus 1. 111 3 போச்சுன்னா 108. 108 3 ஆல divide பண்ணீங்க அப்படின்னா I hope you will get 36 plus 1, that is 37 terms. மொத்தம் எவ்வளோ terms இருக்கு? 37 terms இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, find the excluded values. இதுல இருக்க excluded values கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ்க்ளூடட்னா என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து கிராஸ் இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ நம்மளுக்கு டியூ டி ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும், ரைட்டா? ஃபர்ஸ்ட் 5t கியூப் இருக்கட்டும். இதுல என்ன இருக்கு? 6 காமனா இருக்கா? வெளியே எடுங்க. t minus 2. நெக்ஸ்ட் இதுல 4 காமனா எடுங்க. t minus 2 into 10t. இதுல யாரெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்? இந்த t minus 2 t minus 2 கேன்சல் ஆயிடும். இவங்களும் கேன்சல் ஆயிடுவாங்க. ஸ்கொயர். ஓகே. ஸோ ஃபைனலி எல்லா ஆன்சரும் எழுத வேண்டாம், பட் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டா போதும். கீழே ஏதாவது பாலினாமியல் இருக்கான்னு பார்க்கணும். கீழே எந்த பாலினாமியலும் இல்லை. So there is no values excluded. எந்த no real values are excluded. எந்த real values exclude ஆகாது. சரிங்களா? So this is valid for every t. எல்லா tக்கும் இந்த எக்ஸ்பிரஷன் வேலிடா இருக்கும். ஓகே, இது என்ன மேம் பண்ணும்? ஸோ நம்மளுக்கு ஃப்ராக்ஷன் அப்படின்னாலே டினாமினேட்டர் சேமா இருக்கும். இங்க டினாமினேட்டர் சேம் இல்லைன்னு சொல்ல முடியாது. டேர்ம்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஜஸ்ட் ஒரு சைன் தான் வித்தியாசமா இருக்கு. அப்படின்னா அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து இதுல இருந்து ஒரு மைனஸை மட்டும் காமனா எடுத்துடலாமே. மைனஸை காமனா எடுத்தா இது சேஞ்ச் ஆயிரும். எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ டினாமினேட்டர் பக்கம் ஒரே மாதிரி இருக்கா? ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் மேல எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப். எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப்னா இட் இஸ் ஃபார்முலா. ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலான்னு ஒன்று இருக்கு. ஸோ அது வந்து ஏ மைனஸ் பி எக்ஸ் மைனஸ் ஒய் ஏ ஸ்கொயர் பிளஸ் ab plus b square. இதுதான் formula. whole divided by x minus y. so இது cancel ஆயிரும். so x square plus xy plus y square. சரிங்களா? இது a cube minus b cube formula போட்டு expand பண்ணா முடிஞ்சிருச்சு. find determine the nature of the roots. இதோட nature of the roots. nature of the roots க்கு நமக்கு discriminant வேணும். அதாவது b square minus 4ac. இந்த வேல்யூ நமக்கு வேணும். சரிங்களா? so அப்ப b னா என்னது? இவங்க x ஓட கோஎஃபிஷியன்ட் தான் b. அப்ப 11 the whole square minus 4 into 15 into 2 டாப்பா. சரிங்களா? 11 னா 121. 4 5s are 60. 60 into 2 120. so 1 is greater than 0. அப்ப இதோட நேச்சர் என்னது? has 2 real roots. ரெண்டு ரியல் ரூட்ஸ் இருக்கு. சரிங்களா? இப்போ இதுக்கு பாருங்க, இதுக்கு நேச்சர் ஆஃப் தி ரூட் சேம் ஃபார்முலா பட் டிஃபரண்ட் சம். So discriminant b square minus 4ac. b ஓட வேல்யூ என்னது? 3 so 9 minus 4 into root 2 into 3 root 2. சரிங்களா? பார்த்து எழுதுங்க பசங்களா. 4 3 மல்டிபிள் பண்ணா 12. root 2 into root 2 it is 2. so 9 minus 24 it is less than 0. என்னடாப்பா? இதோட வேல்யூ less than 0. ஒரு நெகட்டிவ் நம்பர் less than 0. அப்போ இதுக்கு ரூட்ஸே இல்லை. நோ ரியல் ரூட்ஸ். இதுக்கு என்னடாப்பா? நோ ரியல் ரூட்ஸ். இதுக்கு ஏதாவது எக்ஸ்க்ளூட் பண்ணோம். இந்த வேல்யூ தான் நம்ம பார்த்துட்டோம். ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஃபேக்டரைசேஷன் மெத்தட்னா என்னது? இந்த டேர்மையும் ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணும். -8 -10 மல்டிபிள் பண்ணால் எப்படிலாம் மல்டிபிள் பண்ணலாம்? 8 1s தான் 7 வரும். ஸோ 8ஐயும் 1 என்ன பண்ணால் -7 வரும். இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ், இங்கே கோஎஃபிஷியன்ட் இருக்கு. அப்போ 4ஆல் டிவைட் பண்ணணும். சரியா? So don't forget out. So 4x square minus 7x க்கு பதிலா என்ன போடணும்? minus 8x plus x minus 2 is equal to 0. இவங்கல இருந்து 4x காமனா எடுக்கலாம். so ஒரு x ஒரு 2 பேலன்ஸ் and இங்க ஒரு x plus 2 இருக்கு.
இப்போ ஆக மொத்தம் இங்கே ரெண்டு டேர்ம் இருக்கு. அப்போ எக்ஸ் மைனஸ் டூவை காமனாக எடுத்துட்டீங்கன்னா 4x + 1. ஸோ இப்போ ஈக்குவேட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எக்ஸ் மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. அதே மாதிரி இன்னொரு ஆன்சர் இருக்கு. 4x + 1 is equal to 0. அப்போ 4x is equal to -1. x is equal to -1/4. Got it? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, if the difference between number, ஒரு நம்பர் நம்மளுக்கு தெரியாது, அப்போ x and its reciprocal அப்படின்னா 1/x. அவங்களுக்கு டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. டிஃபரன்ஸ்னா என்னது? x minus 1/x equal to 24/5. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்? ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இவங்களை இந்த சைடு எடுத்துக்கோங்க. ஸோ x² - 1 is equal to 24/5. இங்கே ஒரு x இருக்கு, கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? ஸோ இப்போ 5x² - 5 is equal to 24x. எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. 5x² - 24x minus 5 is equal to 0. Minus 5 into 5, 25. 25 25 1 எழுதலாம், மைனஸ் ப்ளஸ்ன்னு எழுத முடியும். சரிங்களா? அப்போ 5x². ஸோ இதை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக 5ஆலையும் டிவைட் பண்ணிக்கலாம். ரைட்? 5ஆல டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ x - 5 ஒரு ஃபேக்டர் அண்ட் 5x + 1 ஒரு ஃபேக்டர். கரெக்டா? இப்போ x is equal to 5 and 5x + 1 is equal to 0 னா 5x is equal to -1, x is equal to -1/5. சரிடா பசங்களா? ஓகே, we have to subtract this from this. சரிங்களா? ஸோ 1/x² + 2 subtract ஃப்ரம்னா என்னது? அப்போ இந்த டேர்ம்லேருந்து இவங்களை நீங்கள் சப்ராக்ட் செய்யணும். சரிடா பசங்க? சப்ராக்ட்னா எல்சிஎம் ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ எல்சிஎம் இங்கே ஓகேடாப்பா. சரி, அப்போ இது எல்சிஎம் என்ன ஆகும்? இது ஒரே ஒரு ரெண்டுக்கு எல்சிஎம்ன்றப்போ ஹையஸ்ட் பவர் தான் எல்சிஎம். ஸோ இப்போ இங்கே எல்சிஎம் x² + 2^2. அப்போ இதில் ஒரு சேஞ்சும் இல்லை. ரைட்டுங்களா? இதில் என்ன ஆகும்? இதை x² + 2ஆல் மல்டிபிள் பண்ணும். இப்போ -x² + 2. ஸோ x² கேன்சல் ஆயிரும். இப்போ 2x³ + 3 - 1 + 1 divided by x² + 2^2. இதுதான் அவங்களோட ஆன்சர். அவ்வளோதான். ரைட்டடா பசங்களா? ஓகே, we have to use by formula method. அப்போ b ஓட வேல்யூ 2, a ஓட வேல்யூ 1, c ஓட வேல்யூ -2. what is the formula method? -b + or - square root of b² - 4 into ac whole divided by 2 into a. 4 + 8 which is 12. 12 நம்ம எப்படி எழுதலாம் பசங்களா? 4 into 3, 4 வெளியே வந்துச்சுன்னா 2√2. இந்த 12 எழுதலாம். 12 எப்படி எழுதுவீங்க? 4 3s are. ஸோ இப்போ 4 வெளியே வந்துச்சுன்னா 2√3. ஸோ இப்போ -2 + or - 2√3/2. இப்போ 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா -1 + or - √3 கேன்சல் பண்ணிங்கன்னா. சரிடா பசங்களா? ஓகே, find the LCM. LCMக்கு முன்னாடி என்ன பண்ணும்? LCM equal to என்னடா சொன்னேன்? ஃபர்ஸ்ட் 8x⁴y². 8 எப்படி எழுதலாம்? 2³ எப்படி எழுதுவீங்க? 2³. 48 எப்படி எழுதலாம்? 48ங்கிறது 16 into 3. 16ங்கிறது 4². 4²னா 2⁴ into 3. x³ y⁴. ஸோ எல்சிஎம்ன்றது என்னது? ஹையஸ்ட் பவரை எல்சிஎம்மா எடுக்கணும். ஸோ இந்த 2³ 2⁴ 2⁴ தான் ஹையஸ்ட். 3 இருக்கு. நெக்ஸ்ட் x³ x⁴ x⁴ தான். நெக்ஸ்ட் y⁴. ஸோ விச் இஸ் 48. இப்போ 48 x⁴ y⁴. அவ்வளோதான். ஓகே, ரெடியூஸ் இட். இதை ரெடியூஸ் பண்ணும். ரெடியூஸ் பண்ணோம் என்னது? நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ இப்போ மேலே பார்த்தீங்கன்னா 9x காமனாக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா 9x காமனாக இருக்குது. அப்போ ஒரு x இருக்கும், இங்கே ஒரு 9 இருக்கும். நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸை காமனாக எடுக்கலாம். எக்ஸை காமனாக எடுத்துட்டிங்கன்னா x² + 8x - 9. ஸோ இதில் என்ன ஆகும்னா பசங்க? எக்ஸும் கேன்சல். இவங்களை ஃபேக்டரைஸ் பண்ணணும். -9 எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? 3 3s are 9 or 9 into 1. ஸோ நம்மளுக்கு ப்ளஸ் வரணும். அப்போ இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ். ரைட்டா? அப்போ இது எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவீங்க?
9 into x plus 9 whole divided by x plus 9 ஒரு factor, x minus 1 ஒரு factor. So your final answer is 9 divided by x minus 1. Final answer is 9 divided by x minus 1. Next பாருங்கடா பசங்களா, determine the quadratic equation whose sum and product is given. சம்னா என்னது? இதுதான் a plus b, அதாவது ஆல்பா plus பீட்டா நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க -9, ஆல்பா பீட்டா 20 னு கொடுத்திருக்காங்க. ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுவீங்க? x square minus sum of the roots into x plus product of the roots equal to 0. So அப்ப x square minus of minus plus 9x plus 20 equal to 0. அவ்வளவுதான். ஒரே ஃபார்முலா, அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதுதான். நெக்ஸ்ட் பாருங்க, find the excluded value. இதோட எக்ஸ்க்ளூடட் வேல்யூக்கு முன்னாடி இது ஏதாவது கேன்சல் ஆகுதா அப்படின்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கணும். ஓகே, 5 மல்டிபிள் பண்ணா 40, 40 எப்படி எழுதுனா 15 கிடைக்கும், 13 கிடைக்கும், 8 5 ஆர் ரைட். ஸோ இப்போ நீங்க வெளியே எடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்டா பசங்களா? you have to divide by 8. இப்போ p plus 1 8p plus 5 எதுவுமே டிவைட் ஆகாது. சரி, ஓகே. அப்படி இருக்கும்போது ஒரு விஷயம், ஃப்ராக்ஷனுக்கான ஒரு ரூல் இருக்கு. ஃப்ராக்ஷன் அப்படின்னா டினாமினேட்டர் 0 ஆகக்கூடாது. அப்ப எங்க 0 ஆகுதுன்னு கண்டுபிடிங்க. சோ அப்போ இந்த வேல்யூ மட்டும் வரவே கூடாது. பிக்கு இவங்களை தவிர நீங்க யார வேணா போகலாம். அப்போ p is equal to -2/7 is excluded value. அவங்க தான் நம்ம என்ன பண்றோம்? எக்ஸ்க்ளூட் பண்றோம். pக்கு அந்த வேல்யூ மட்டும் போடாம ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம். find the square root. square rootனா என்னது? I have already mentioned. 400 எப்படி எழுதலாம்? 4 into 100. x power 4, y power 12, z power 16 whole divided by 100, x power 8, y power 4, z power 4. So 100 நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு ஸ்கொயர் ரூட் கேட்டிருக்காங்க. ஸோ 4 வெளியே எடுத்துக்கலாமா? 4 வெளியே எடுத்தா 2 வரும். மாடுலஸ் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பிளஸ் ஆர் மைனஸ் போட வேண்டியதா இருக்கும். ரைட். ஸோ 2 மாடுலஸ் எக்ஸ் பார் 4 வெளியே எடுத்தா என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ் பார் 8னா எக்ஸ் பார் 4 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒய் பார் 6 டிவைடட் பை ஒய் பார் 4. 12ல பாதி தான் வரும். 16ல பாதிங்கிறது 8 அண்ட் 4ல பாதிங்கிறது 2. சரிங்களா? இதுல இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் ஆகும் பசங்க. 2 கீழே 4 இருக்கு. அப்ப என்ன ஆகும்? 1/x². நெக்ஸ்ட் இவங்க கேன்சல் ஆனா 2 மேல இருக்கும். அண்ட் இவங்க கேன்சல் ஆனா z². So what is your final answer? 2y² z² by x². அவ்வளவுதான். ஈஸி இல்ல? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். 4th சாப்டர். இஃப் ட்ரையாங்கிள், ஒரு ட்ரையாங்கிள் இன்னொரு ட்ரையாங்கிள் சிமிலர்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்களோட ரேஷியோ, அப்போ ஏரியாவோட ரேஷியோ, ஏரியா ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸோட ரேஷியோ, அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி டிவைடட் பை ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் டிஇஎஃப் எதுக்கு ஈக்குவல்னு கேட்டிங்களா? ஸோ கொடுத்துருக்க ரேஷியோ, அப்போ பிசி பை இஎஃப்க்கு ஸ்கொயர் பண்றதுக்கு தான் ஈக்குவல். பெரிமீட்டர்னா தான் அப்படியே யூஸ் பண்ணும். ஏரியா அப்படின்னா ஸ்கொயர் பண்ணும். ஸோ இதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 54ன்னு. இதோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. ஸோ லெட் இட் பி எக்ஸ் அண்ட் இதோட வேல்யூ 3 அண்ட் இதோட வேல்யூ 4 and you have to square it. Okay, square பண்ணீங்கன்னா 9 and 16. So யாரா பசங்க? So x is equal to 16/9 into 54. Multiple இது வந்து 6. So 16 into 6 it is 96. So area of DEF is equal to 96 centimeter square. சரிடாப்பா? centimeter square. 3/4 தானே? கரெக்ட். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இப்போ ரெண்டு parallelங்கிற வேர்ட் வந்தாலே என்னடா பசங்க சொல்லிருக்கேன்? parallel means always BPT theorem. Okay, D is parallel to BC. அப்படின்னா AD divided by DB is equal to AE divided by EC. So AD divided by DB is equal to AE divided by EC. சரிங்களா? அப்போ 8x minus 7 divided by 5x minus 3 is equal to
4x minus 3 divided by 3x minus 1. Just cross multiple பண்ணுங்க பார்க்கலாம். Eight x minus 7 3x minus 1 கூட multiple பண்ணும், which is equal to 4x minus 3 5x minus 3 கூட multiple பண்றேன். 3 தானா? ஷூரா? யா. ஓகேங்களா? பொறுமையா பண்ணுங்க பசங்க. என்னது ஒரு quadratic equation வரும். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 24x ஸ்கொயர் அண்ட் இவங்க கூட மல்டிபிள் பண்ணால் -21x and minus 29x. Next plus 7 equal to 20x square. So 15x minus 12. 15 minus 12 na minus 27x plus 9. So இப்போ இதில் எதெல்லாம் cancel ஆகும்? 24xல 20x cancel ஆனா ஒரு 4 square balance. இங்க ஒரு 29 இருக்கு, இங்க ஒரு 27 இருக்கு, அப்போ ஒரு 2x balance. இங்க 4 இருக்கு, which is equal to 2. அப்போ எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வாங்க. இப்போ 4x square minus 2x minus 2 is equal to 0. எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்டா பசங்க? You have to divide by 1. 2 ஆல் divide பண்ணலாம். அப்போ 2x square minus x minus 1 is equal to 0. So factorize பண்ணலாமா? minus 2. minus 2 எப்படி எழுதலாம்? 2 into 1 minus plus. So 2 ஆல் divide பண்ணுங்க. So x minus 1 next 2x plus 1 equal to 0. அப்போ x க்கு என்ன எடுத்துக்கலாம்? So x is equal to 1 1 and 2x plus 1 is equal to 0. அப்போ x is equal to minus half 1. இதுல யாரை எடுத்துக்கலாம்டா பசங்களா? So we need x. So x is a positive number. சரியா? x should be a positive number and it is length தானே. lengthங்கிறவங்க பாசிட்டிவ்ல தான் இருப்பாங்க. அப்படின்னா நம்மளுக்கு x ஓட வேல்யூ என்னது? 1. சரிங்களா? So that's 1. Fine. So AD is parallel. Parallelன்ற condition கொடுத்தாலே நம்ம என்ன சொல்லிருக்கோம்? BPT theorem. So by BPT theorem அந்த மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. AD is equal to DB is equal to AE divided by EC. நம்மகிட்ட AE தெரியாது. ஓகேவா? ஒரு triangle இருக்கு. You know this full length 15. ஆனா AE நம்மளுக்கு தெரியாது. So அப்ப அது x ன்னு வைக்கிறேன். அப்ப மீதி என்னது? 15 minus x. அப்ப மீதி என்னவா இருக்கும்? 15 minus x இருக்கும். So 3 by 4 is equal to x divided by 15 minus x. Cross multiple பண்ணலாமா? So 45 minus 3x is equal to 4x. இங்க அந்த சைடு வந்துரும் 7x 45. அப்ப x is equal to 45 divided by 7. கேவடாப்பா? 45 divided by 7. அவ்வளவுதான். ஓகே. நெக்ஸ்ட் 5th சாப்டர். ஸோ 5th சாப்டர்ல பார்த்தீங்கன்னா கம்மியான சம்ஸ் தான் இருக்கு 5th and 6th சாப்டர்ல. ஏன்னா வந்துட்டு முன்னாடி இருக்கிற 3 சாப்டர்ல இருந்து அதிக 2 மார்க்ஸ் வரும். ஃபைண்ட் தி ஸ்லோப் ஜாயினிங். ரெண்டு பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணி ஸ்லோப் வந்துச்சுன்னா ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா m is equal to y2 minus y1 divided by x2 minus x1. y2ங்கிறது யாரு? இவங்க. ஸோ 2 minus 1. x2ங்கிறது minus 3. இப்போ minus 3 minus of minus 6. அப்போ என்ன கிடைக்கும்? 2 minus 1 divided by minus 3 plus 6. இப்போ 1 divided by 3. So slope என்னது? 1 by 3. Find the straight lines are perpendicular. ஒரு straight lines perpendicularனா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களோட ஸ்லோப்பும் மல்டிபிள் பண்ணா எதிரி மாதிரி இருக்கணும். சரிங்களா? இதோட ஸ்லோப் மேம் ஒரு லைன்ல இருந்து ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு லைன்ல இருந்து ஸ்லோப் இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு இன்னும் டீச் பண்ணல பட் ஐ அம் எக்ஸ்பேண்டிங். ஓகேவா? m is equal to minus x coefficient divided by y coefficient. இதுதான் ஃபார்முலா. x ஓட கோஎஃபிஷியன்ட் divided by y ஓட கோஎஃபிஷியன்ட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் m1 ஓட ஃபார்முலா என்னது? -1 divided by -2. ஸோ 1 by 2வா? m2 ஓட ஸ்லோப் என்னது? -6 divided by 3 that is -2. சரியா? இவங்க ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணா -1 வருதா? பாருங்க m1 m2 மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும்? 1 by 2 into -2. -1 வருதுல? so they are perpendicular. இப்போ அவங்க perpendicular. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்க. find the equation of the line whose intercepts x ஓட இன்டர்செப்ட் கொடுத்திருக்காங்க y ஓட இன்டர்செப்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது a வேல்யூ 4 b ஓட வேல்யூ -6. What is x by a plus y by b is equal to 1?
What is the formula? X by A plus Y by B is equal to 1. So put it pasangla. So appo X by 4 plus Y by minus 6 is equal to 1. அப்போ cross multiple பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. Minus 6x plus 4y divided by 24 equal to 1. Okay. இல்லனா minus இங்க வச்சுக்கோங்க. Minus 4 divided by 24. So 6x minus 4y is equal to 24. இதுதான் உங்களோட லைன் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் பாருங்க, find the equation of the straight line whose slope நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்களா x1 y1. இதற்கு இந்த ஃபார்முலா என்ன? ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப்னா ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்முலா y minus y1 is equal to m into x minus x1. அப்போ y minus 2 is equal to minus 4 into x minus 1. So multiple பண்ணுங்க. Minus 4x plus 4. எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா 4x plus y minus 2 minus 4 equal to 0. So 4x plus y minus 6 is equal to 0. இதுதான் உங்களோட straight line. Next பாருங்கடா பசங்களா, show that the points are collinear. இவங்க collinearனு சொல்லணும். So collinearனு சொல்லணும்னா என்னமா பண்ணணும்? ரெண்டு மெத்தட் இருக்கு. இதுக்கு நீங்க ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சாலும் சரி, இல்ல ஸ்லோப் வச்சு போட்டாலும் சரி. நீங்க ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கூட யூஸ் பண்ணலாம்டா பசங்க. சரியா? So ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்னது? half into இவங்க ஆர்டர்ல தான் இருப்பாங்க. அப்போ minus 1, next 6, next 3, next minus 1. 5. So sorry da pasanga, இது 1.5. So 0, next minus 2, 4, next 0. So what is the formula? எப்படி பண்ணணும்? First upper cross. இவங்களே மல்டிபிள் பண்ணா 3, இவங்கள மல்டிபிள் பண்ணா 24. சரிங்களா? நெக்ஸ்ட் minus lower cross 6 minus 4. இதோட வேல்யூ என்னது? இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 1 sec. This is 1.5 ராப்ஸுங்க. upper cross multiple பண்ணா 3, 24 and 0 minus lower cross 6. இவங்க ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா minus 6 வரும். So which is 0. 6 minus 6 0. இதுவுமே நம்மளுக்கு 0 ஆகணும். ஒரே நிமிஷம் தான் பசங்களா. கரெக்டான ஃபார்முலா தான் எடுத்துக்கோமா. area is equal to half into x1 minus 1.5. 6 minus 3 minus 1.5. This is 0 minus 2, 4 and again 0. So when you multiply with half, what will happen? This is 3 and this is minus 24 plus 24 and it is 0 minus 6 minus 6. ஒரே நிமிஷம்